ஆனால் மக்கள் ஓட்டு போட்ட பூரா இன்னும் அதே இடத்துல இருக்கா. வெயில் தாக்கத்தில் வந்து நீ கொடுமையிலேயே அவர் வந்து ஓட்டு கேட்டு 2 நாள் 3 நாள் பிரச்சாரம் பண்ணார், போயிட்டாரு. 3 நாள் தேர்தல் பிரச்சாரம் பண்ணவரே போய் ஓய்வு எடுக்க கொடைக்கானல் போறாரு, லண்டன் போறாங்க. ஆனால் காலம் பூரா இந்த வெயில் தாக்கத்தில் இருக்கிற இந்த மக்களுக்கு என்ன செய்யலாம், அந்த வெயில் தாக்கத்திலேருந்து எப்படி மக்களை காப்பாற்றலாம், மக்கள் இவ்வளோ பேர் அவதிப்படுறாங்களே, இவ்வளோ பேர் சிரமப்படுறாங்களே. இது வந்து பக்கத்து மாநிலம் புதுச்சேரியை பார்த்து ஒரு காப்பி அடிக்கிறாங்க. அந்த காப்பி அடித்தது மட்டும் இல்லாமல் அந்த பந்தல் மதுரையில் மட்டும் ஒரு இடத்துல போட்டுருக்க, தமிழகம் முழுவதும் போட்டிருக்கலாம். மக்கள் வாக்களித்து தான் வெற்றி பெற்றோம். அந்த தேர்தல் நேரத்தை வந்து ஒரு வாரம் வந்து வீதிக்கு வீதி தெருவுக்கு தெருவுக்கு வந்து பிச்சை எடுத்தது மாதிரி வந்துட்டு ஓட்டு கேட்டு போனாங்களே தவிர, அதற்கப்புறம் அந்த மக்கள் என்ன நிலைமைக்கு தள்ளப்படுது. நம்மளும் இந்த வெயில் தாக்கத்தில் தாங்க முடியாமல் கொடைக்கானல் போகிறோம், லண்டன் போகிறோமே. அதுக்கப்புறம் நீங்க சொன்னீங்க இல்லையா, 1000 ரூபாய் மக்கள் மகளிர் அணி கொடுத்தது தகுதி உள்ளவர்களுக்கு. அந்த தகுதி உள்ளவர் இன்ன வரைக்கும் யாருன்னு சொல்லவே இல்லை. தகுதி உள்ளவர் தான் ஓட்டு போட்டார்கள், தகுதி இல்லாதவர்கள் யாருன்னு இது வரைக்கும் சொல்ல. தகுதி உள்ளவருக்கு 1000 ரூபாய், தகுதி இல்லாதவர்கள் யாருன்னு இது வரைக்கும் சொல்லவே இல்லை அவர். அதனால் அவருடைய திட்டம்லாம் இனிமேல் வந்து பலிக்காது. அவருடைய திட்டங்கள் எல்லாமே பொய்யான வாக்குறுதிகள். மக்களுக்கு ஒரு 4 ஆண்டு ஆட்சி காலத்தில் 4 ஆண்டு அடித்தெடுத்து வைக்கிறாங்க. அந்த 3 ஆண்டு ஆட்சி கால நிறைவில் மக்களுக்கு எந்த ஒரு நன்மையும் கிடையாது, பயனும் கிடையாது, எந்த ஒரு உண்மைத்தன்மை எதுவுமே கிடையாது, எந்த ஒரு ஆதாயமும் கிடையாது மக்களுக்கு. தமிழக திராவிட மாடல் அரசால் இந்த ஆட்சிக்கு போன ஆட்சி எவ்வளோ பரவாயில்லன்னு நான் சொல்றேன். போன ஆட்சி வந்து போன முறை உள்ள ஆட்சி வந்து சட்ட ஒழுங்கை பாதுகாத்தார்கள். கொரோனாவை வந்து அதோடைய பெரிய தொற்று நோயை பாதுகாத்தார்கள். வந்து மக்களை வந்து தொற்று நோய் வந்து மக்களை பாதுகாத்தார்கள். அதுபோக வந்து கொஞ்சம் சுதந்திரமாக காவல்துறை வந்து செயல்பட்டது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 4 லாக்அப் டெத்து காவல் நிலைய மரணங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனால் இது எந்த ஊடகம் தெரிவிக்கிறது காரணம் வந்து தமிழகத்தில் வந்து இருப்பது வந்து RS பாரதி சொன்ன ஊடகங்கள் தான் இங்கே அதிகமாக இருக்கு. எதிர்கட்சியிலேருந்து பிஜேபி தவிர மற்ற எல்லா கட்சியிலும் விலைக்கு வாங்கிட்டாங்க. இன்னைக்கு திராவிட மாடல் ஆட்சியில் வந்து எல்லாத்தையும் விலைக்கு வாங்கிட்டாங்க, மிரட்டப்படுது. இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அதை பற்றி பேசுறதே கிடையாது. அண்ணாமலைஜி கூட இருக்கிற கூட்டணி ஆதரவாளர் தான் பேசுகிறாங்களே தவிர அந்த அம்மாவெல்லாம் இன்னைக்கு தேர்தல் கமிஷன் நடவடிக்கை என்ன காரணம் எடுக்கணும்னு சொல்லி அது பொய்யான ஒரு குற்றச்சாட்டு, பொய்யான ஒரு புகார் அளிச்சிருக்கு. ஆன்லைன் வந்து வாக்கு செலுத்திருக்கு. எந்த ஆன்லைன்ல ஒருவேளை திராவிடர் முன்னேற்ற கழகம் கட்சி ஒரு உறுப்பினர் ஆகிறதுக்காண்டி அந்த ஆன்லைன் அங்கதான் இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து கட்சியில வந்து சேரணும்னா அந்த ஆன்லைன்ல வந்து உறுப்பினர் விண்ணப்பம் அது நினைச்சு பண்ணிருச்சானது அண்ணா அறிவாலயத்துல அப்படியே முழுக்க. வணக்கம். இன்றைய நேர்காணல் நம்மோட இணைந்திருப்பவர் மதுரை மாவட்ட இந்து மக்கள் கட்சி தலைவர் கோலைக்கண்ணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ வெயில் என்பது பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு சார். இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா புதுச்சேரி மாநிலத்துல சிக்னல்ல பாத்தீங்கன்னா ஒரு தற்காலிக நிலக்குறையெல்லாம் அமைச்சிருக்காங்க சார். அதே போல தமிழகத்திலையும் அமைப்பதாக தகவல்லாம் வருகிறது சார். மின்சார தடை, தண்ணீர் பிரச்சனைன்றது அதிகமா இருக்கு. இந்த நேரத்துல வந்துட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் கொடைக்கானல்ல இருந்துட்டு பயணத்தெல்லாம் மேற்கொண்டு நிர்வாகத்தை சரிபார்ப்பதாக மீண்டும் வந்து திரும்புகிறார் சார். கொடைக்கானல் பயணத்தை வந்து ஒத்திவிட்டு தமிழக மக்களின் நலனுக்காக வந்து திரும்ப வராது சார். உங்க கருத்து என்ன சார்? புதுச்சேரியில் வந்து பக்கத்து மாநிலம், நம்ம 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் நம்மளோட டிஃப்ரென்ஸு. அருகில் உள்ள மாநிலத்திலேயே இந்த மாதிரி வந்து இந்த ஒரு கோடை வெப்பம் வெயில் தாக்கத்தில் அதிகமாக இருக்கனால அந்த சிக்னலில் பூரா வந்து அங்கே பூரா வந்து பந்தல் அமைச்சிருக்காங்க. சிக்னலில் பூரா அதை பார்த்து இப்போ வந்து தமிழகத்தில் வந்து அந்த மாதிரி பந்தல் அமைக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் மதுரையில் மட்டும் இப்போ ஒரே ஒரு இடத்துல மட்டும் சிம்மக்கல்ல மட்டும் சிக்னலில் வந்து மதுரை மாநகராட்சி சார்பாக வந்து பந்தல் அமைத்திருக்காங்க. அதை நாங்கள் வரவேற்கிறோம். இதே மாதிரி தமிழகம் முழுவதும் வந்து பந்தல் அமைத்தால் நல்லா இருக்கும். ஏன்னா வந்து நிழல் பந்தல் வெயில் தாக்கத்தில் வந்து மக்கள் வந்து இன்றைக்கி ரொம்ப அவதிக்குள்ளாகிறாங்க. ஏன்னா அக்கி நட்சத்திரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாகவே வெயிலுடைய வெப்பங்கள் அதிகமாக இருந்துச்சு. அப்படியே இன்றைக்கி எவ்வளோ வந்து மக்கள் வந்து வயதானவர்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் இந்த வெயில் தாக்கத்தினால வந்து வெயிலில் சுருண்டு நிறையா பேர் செத்து போயிட்டாங்க. ஆனால் இவ்வளவு தமிழகத்தில் வந்து மழை பெய்தாலும் சரி, மழை பெய்து வெள்ளம் பூந்தாலும் சரி, அப்பயும் மக்கள் அவதிப்பட செய்கிறாங்க. அதே ஒரு வெயில் காலத்திலேயே மக்கள் இப்படி அவதிப்பட செய்கிறாங்க, அவதிக்குள்ளாகிறாங்க, பாதிப்புக்குள்ளாகிறாங்க. ஆனால் இதெல்லாம் தமிழக முதலமைச்சர் வந்து இருந்து என்னன்னா மக்களோட மக்களாக இருந்து பார்க்காம அவர் வந்து கொடைக்கானலில் போய் ஓய்வு போகிறதும், அவருடைய புதல்வர் வந்து இளவரசர் வந்து ஸ்டாலினுடைய பையன் உதயநிதி ஸ்டாலின் லண்டன் செல்வதும் கட்சிக்காரர்களை பூரா வந்து கொண்டு போகிறதுமா இருக்கிறாங்க. மக்களோட மக்களாக இருந்து பார்க்கணும். அதை விட்டுட்டு தேர்தல் பிரச்சாரம் ஒரு வாரம் வெயில் வெப்பத்தில் வந்து ஒரு தேர்தல் பிரச்சாரம் பண்ணாகலாம் மக்கள்கிட்ட. அதனால வந்து ஓய்வு எடுக்க போகிறாங்களாம். கொடைக்கானலையும் பூரா வந்து குளிர் பிரசவங்களை போகிறாங்க. ஆனால் மக்கள் ஓட்டு போட்ட பூரா இன்னும் அதே இடத்துல இருக்கா. வெயில் தாக்கத்தில் வந்து நீ கொடுமையிலேயே அவர் வந்து ஓட்டு கேட்டு 2 நாள் 3 நாள் பிரச்சாரம் பண்ணார், போயிட்டாரு. 3 நாள் தேர்தல் பிரச்சாரம் பண்ணவரே போய் ஓய்வு எடுக்க கொடைக்கானல் போகிறாரு, லண்டன் போகிறாங்க. ஆனால் காலம் பூரா இந்த வெயில் தாக்கத்தில் இருக்கிற இந்த மக்களுக்கு என்ன செய்யலாம், அந்த வெயில் தாக்கத்திலேருந்து எப்படி மக்களை காப்பாற்றலாம், மக்கள் இவ்வளோ பேர் அவதிப்படுறாங்களே, இவ்வளோ பேர் சிரமப்படுறாங்களே.
இது வந்து பக்கத்து மாநிலம் புதுச்சேரியை பார்த்து ஒரு காப்பி அடிக்கிறாங்க. அந்த காப்பி அடித்தது மட்டும் இல்லாமல் அந்த பந்தல் மதுரையில் மட்டும் ஒரு இடத்துல போட்டு தவிர தமிழகம் முழுவதும் போட்டிருக்கலாம். அவர் மக்களோட இருந்து பார்த்தால் தமிழக முதல்வர்களுடைய மக்களுடைய அவல நிலைகள் கஷ்ட நஷ்டங்கள்லாம் தெரியும். இந்த வெயில் தாக்கத்தை அவர் வந்து ஏசி அறையில் இருக்கிறவருக்கு என்ன தெரிய போகுது? அதாவது தமிழகத்தினுடைய சாவக்கேரா தான் பார்க்குறேன். இப்போ தமிழக முதல்வர் ஓய்வு எடுக்க போனதும் அதற்கு பிறகு இப்போ மீண்டும் வந்திருக்கிறாரு. வந்து சென்னைக்கு தலைமைச் செயலகத்துக்கு வந்தால் கூட சென்னைக்கு வந்தால் கூட இன்னும் வந்து இதனுடைய தமிழகத்தில் வந்து எங்கேயுமே பந்தல் அமைக்கலை. அதுபோக வந்து மின்சார வந்து தடை ஓவர் அதிகமாகிட்டு இருக்கு. மின்தடை இந்த வெயில் தாக்கத்தில் வந்து வீட்டுக்குள்ளே இருக்க முடியல. ஏசி போட்டு ஃபேனு போட்டு கூட இருக்க முடியாத சூழ்நிலையில் வெயிலில் வந்து ஏசி இல்லாதவங்க ஃபேன் மட்டும் இருந்தாலும் காற்று வெப்ப காற்று வீட்டுக்குள்ள அடிக்குது. இதனால் குழந்தைகள் வந்து பெரியவர் வரைக்கும் வந்து ரொம்ப அவதிக்குள்ளாராங்க. அவளுக்கு வெயிலில் தாக்கத்தினால வீட்டுக்குள்ளே இருக்க முடியல. இதில் கரண்ட் வேற போனால் என்ன மின்சாரம் ஓட அடிக்கடி தடை பண்ணுறாங்க. அந்த மின்தடை வந்து நம்மளுடைய சாதாரண குடும்பத்தாரெல்லாம் பாதிப்படைகிறாங்க. மக்கள் பிரதிநிதிகள் யாரும் பாதிக்கிறாங்க. அவங்க வீட்டில் இன்வெர்டர் இருக்கு, யூஸ் வச்சிருக்காங்க. இன்வெர்டர் வச்சு அவங்க வீட்டில் வந்து எந்த 24 hours கரண்ட் மின்தடை ஏற்பட்டாலும் அந்த இன்வெர்டரில் வச்சு 24 ஏசி அறையில் இருக்கிறாங்க, சொகுசாக இருக்கிறாங்க. மக்கள் பிரதிநிதிகள் நான் சொல்றேன், மாமன்ற உறுப்பிலிருந்து மேயர்லேருந்து எம்எல்ஏலேருந்து எம்பியிலேருந்து அமைச்சர்லேருந்து அத்தனை பேர் அரசு துறை அதிகாரிகளை சார்ந்தவர்கள் வரைக்கும். ஆனால் பாதிக்கப்படுவது யாருன்னா மக்கள் தான். அவங்க வாக்காளராக இருக்காங்க. மக்கள் வாக்களித்து தான் வெற்றி பெற்றோம். அந்த தேர்தல் நேரத்தை வந்து ஒரு வாரம் வந்து வீதிக்கு வீதி தெருவுக்கு வந்து பிச்சை எடுத்தது மாதிரி வந்துட்டு ஓட்டு கேட்டு போனாங்களே தவிர அதற்கப்புறம் அந்த மக்கள் என்ன நிலைமைக்கு தள்ளப்படுது. நம்மளும் இந்த வெயில் தாக்கத்தினால தாங்க முடியாம கொடைக்கானல் போறோம், லண்டன் போறோமே. ஆனா மக்கள் என்ன செய்வாங்க? நம்மளுக்கு வாக்களித்த மக்கள் நம்மளுக்கு வெற்றி பெற வைத்த மக்கள் என்ன செய்வாங்க? வேதனை அப்படி சொல்லி மக்களா இருந்து அந்த ஒரு தலைமை பண்பு உள்ளவர்கள் தான் அந்த மக்களாட்சின்னு சொல்ல முடியும். அந்த ஒரு இங்குள்ள மக்களாட்சி என்று சொல்லாமல மக்களோட அது வெயிலா இருந்தாலும் சரி மழையா இருந்தாலும் அவளுடன் உடனிருந்து பயணித்து அந்த மக்களுக்கு நல்லது செய்யணும். அது கூட இருந்து பார்த்தால் தான் அவருக்கு தெரியும். ஏசியர்கள் இருந்த மன்னருக்கு இளவரசருக்கு என்ன தெரிய போகுது மக்களுடைய அவதிகளை பத்தி? இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா சார், இப்போ திமுக ஆட்சி பொறுப்பேற்று வந்து 3 ஆண்டு நிறைவடைந்தாச்சு. 4ஆவது ஆண்டு கழிக்கிறதுனால ஒரு வாக்கு வந்து சொல்லியிருக்காரு சார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். பாத்தீங்கன்னா இணையத்துல வந்துட்டு சாதனைகள்லாம் சொல்லிட்டு ஒரு வீடியோவா மக்களுக்கு அந்த 1000 ரூபாய் உதவித்தொகை, அது இல்லாம இலவச பேருந்து, மகளிர் சுயஉதவிகளுக்கான அந்த கடன் இதெல்லாம் வந்து கொடுத்து ஒரு வாழ்த்து தெரிவித்திருக்காரு சார். இது சொல்லாட்சி அல்ல செயலாட்சி என்பது போல வந்து தலைப்பில் கொடுத்திருக்காரு. உங்க கருத்து என்ன சார்? இலவச பேருந்துன்னு சொல்லாதீங்க. அது அவங்க பாசையில சொல்ல போனோம்னா, திமுக பாசையில சொல்ல போனா ஓசி பேருந்து. ஓசி மக்கள் வரி பணத்துல வந்து மக்களுக்கு வந்து பயணம் பண்ணா அது ஓசியுடைய கட்சி நிதியில கொடுத்த மாதிரி அந்த அமைச்சர் பொன்முடியெல்லாம் சொன்னாரு. ஓசி பேருந்து ஓசியில போறோமா ஓசியில அப்படின்னு சொன்னது ஓசி பேருந்துல போறது. அதுக்கப்புறம் நீங்க சொன்னீங்க இல்லையா 1000 ரூபாய் மகளிர் அணி கொடுத்தது தகுதி உள்ளவர்களுக்கு. அந்த தகுதி உள்ளவர் இன்ன வரைக்கும் யாருன்னு சொல்லவே இல்லை. தகுதி உள்ளவர் தான் ஓட்டு போட்டாரு. தகுதி இல்லாதவர்கள் யாருன்னு இது வரைக்கும் சொல்ல. தகுதி உள்ளவருக்கு 1000 ரூபாய், தகுதி இல்லாதவர்கள் யாருன்னு இது வரைக்கும் சொல்லவே இல்லை அவரு. அதனால் அவருடைய திட்டம்லாம் இனிமேல் வந்து பலிக்காது. அவருடைய திட்டங்கள் எல்லாமே பொய்யான வாக்குறுதிகள், தவறான வாக்குறுதிகள். எப்படி வந்து இந்த சதுரங்க வேட்டையில் வந்து ஒரு திரைப்படத்தில் எப்படி மக்களை எப்படி ஏமாற்றி ஆசை வார்த்தையில் கூறி எப்படி ஏமாற்றி ஒருத்தர் பணம் பிடுங்குவாரோ அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஏமாற்றி வாக்கு பிடுங்கி இன்னைக்கு காட்சி ஆண்டுட்டு இருக்கா. தவிர இவங்களுடைய திட்டத்தால் எந்த பயனும் மக்களுக்கு கிடையாது, நன்மையும் கிடையாது. அது பூரா அந்த திட்டத்தால் அவருடைய குடும்பத்தார்கள் அவருடைய கட்சி தொண்டர் தலைவர்களுக்கு தான் வந்து அந்த திட்டத்தால் லாபமே தவிர மக்களுக்கு ஒரு 4 ஆண்டு ஆட்சி காலத்தில் 4 ஆண்டு அடிதெடுத்து வைக்கிறாங்க. அந்த 3 ஆண்டு ஆட்சி கால நிறைவில் மக்களுக்கு எந்த ஒரு நன்மையும் கிடையாது, பயனும் கிடையாது, எந்த ஒரு உண்மைத்தன்மை எதுவுமே கிடையாது, எந்த ஒரு ஆதாயமும் கிடையாது மக்களுக்கு தமிழக திராவிட மாடல் அரசால். இந்த ஆட்சிக்கு போன ஆட்சி எவ்வளவு பரவாயில்லன்னு நான் சொல்றேன். போன ஆட்சி வந்து போன முறை உள்ள ஆட்சி வந்து சட்ட ஒழுங்கை பாதுகாத்தார்கள். கொரோனாவை வந்து அதோடைய பெரிய தொற்று நோயை பாதுகாத்தார்கள். வந்து மக்களை வந்து தொற்று நோய் வந்து மக்களை பாதுகாத்தார்கள். அதுபோக வந்து கொஞ்சம் சுதந்திரமா காவல்துறை வந்து செயல்பட்டது. இது போன்ற அராஜகங்கள், அட்டூழியங்கள், கொள்ளைகள், கொடுமைகள்லாம் நடக்கல. கடந்த ஆட்சியில வந்து நடக்கல. ஆனா அதோட கொடுமையான ஆட்சி இப்ப நடந்துகிட்டு இருக்கு. கேட்க நாதியற்ற ஆட்சியா நடந்துட்டு இருக்கு. வந்து திராவிட மாடல் ஆட்சி என்ற பெயர்ல வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு சட்ட ஒழுங்கு பிரச்சனை, ஒரு கேவலமான அவலமான சூழ்நிலைகள் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலையா இருக்கு. 12 நாட்கள்ல பாத்தீங்கன்னா 4 லாக்கப்பட்டு இதை பத்தி எந்த ஊடகம் வெளிப்படுத்தாம மௌனம் இருக்கிறாங்க. இதை பத்தி உங்க கருத்து? தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 4 லாக்கப் டெத்து காவல் நிலைய மரணங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனால் இது எந்த ஊடகம் தெரிவிக்காத காரணம் வந்து தமிழகத்தில் வந்து இருப்பது வந்து RS பாரதி சொன்ன ஊடகங்கள் தான் இங்கே அதிகமாக இருக்கு. அந்த ஊடகங்கள் தான் இங்கே இருக்கு. RS பாரதி சொன்ன ஊடகம் தான் திமுகவுடைய அமைப்பு செயலாளர் அவர் சொன்ன ஊடகங்கள் தான் இங்கே இருக்குது. இங்கே உள்ள ஊடகங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் நடக்கின்ற அவலங்கள், கொலைகள், கொள்ளைகள், சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள், கற்பழிப்புகள், வேங்கவெயில் பிரச்சனைகள், மலக்கழிவுகள் இதை பற்றிலாம் வந்து தமிழகத்தில் ஊடகங்களுக்கு தெரியாது.
வட மாநிலங்களில் நடக்கின்ற அசம்பாவிதங்கள் ஏதோ ஒன்று நடந்தால், அது பாஜக ஆட்சி ஆளும் மாநிலங்கள் நடந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து தமிழகத்தில் ஊடகங்கள் வந்து அது பெரிய விவாதமாக நடத்துவாங்க. இப்போ மணிப்பூர் எடுத்துட்டாலும் சரி, ஊபி எடுத்துட்டாலும் சரி, காஷ்மீர் எடுத்துட்டாலும் சரி, இப்படி ஏதாவது ஒரு மாநிலத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால், சின்ன பிரச்சனை கூட பெரிய பிரச்சனை இங்கே விவாதம் பண்ணுவேன் 4 பேரை வச்சு. தமிழகத்து ஊடகங்கள் பெரிய செய்தியாக வந்து உடனே பிளாஸ் வச்சுட்டு பெரிய விஷயம் பண்ணுவேன். ஆனால் இங்கே உள்ள ஊடகங்கள் வந்து அதை வந்து பெருசாக பண்ண மாட்டேன். ஏன்னா இன்னைக்கு பூரா அடிமைகள், இன்னைக்கு ஜனநாயகத்தின் 4வது தூணாக கூட வழங்கக்கூடிய இன்னைக்கு பத்திரிகை ஊடகங்கள் வந்து இன்னைக்கு வந்து திராவிட மாடல் ஆட்சிக்கு கைக்கூலியாக செயல்பட்டு சில பெரும்பாலான ஊடகங்கள் கேள்வி கேட்க பயப்படுறாங்க. இன்னைக்கு அண்ணாமலைச்சிட்டு கேள்வி கேட்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவருடைய அண்ணாமலைச்சிட்டு பல்வேறு கேள்விகளை கடைகளை வைக்கிறாங்க இதே ஊடகங்கள். ஆனா இதை ஸ்டாலினிட்டையோ தமிழக முதலமைச்சர்கிட்டயோ இல்ல தமிழக முதலமைச்சர் புதல்வன் அமைச்சராக இருக்கும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கிட்ட கேள்வி கேட்க மாட்டாங்க. தமிழகத்தில் இந்த ஏதோ ஒரு திமுக அமைச்சர்கிட்ட கேள்வி கேட்க சொல்லுங்க. இந்த மாதிரி அந்த துறை சார்ந்த கேள்விகள் என்னடா செஞ்ச நீ அப்படின்னு கேட்க சொல்லுங்க. எந்த கேள்வியும் கேட்கறதுக்கு தகுதி கிடையாது. ஏன்னா கேட்டானா வந்து தினகரன் பத்திரிகை அலுவலகத்தை எப்படி 3 பேர் எரித்து கொண்டார்கள் திராவிட மாடல் ஆட்சி காலத்துல, அதே மாதிரி பத்திரிகையாளர்களை எரித்து கொன்றுவார்கள், இல்ல வந்து பத்திரிகை அலுவலகத்தில் தாக்கப்படும், நொறுக்கப்படும், அந்த ஒரு பயத்தினாலும் அச்சத்தினாலும் கொடுக்கின்ற பணத்துக்காண்டி கூவிக்கொண்டு தமிழகத்தில் நடக்கின்ற பிரச்சனையை மறைத்து வடமாநில பிரச்சனை கொண்டு போறதா இங்க தமிழகத்தில் ஊடகங்களுடைய வேலைகள். அதுவும் இப்ப பன்னெண்டு நாள் பாத்தீங்கன்னா தொடர்ச்சியில் 4 மரணங்கள் இந்த மாதிரி பேசுமா நடந்தது இல்லை. இப்போ வந்து இப்படி இருக்கிறப்ப எந்த ஊடகம் இது பண்றது எப்படி பாக்குறீங்க? எல்லாத்தையும் விலைக்கு வாங்கிட்டார் சார். எதிர்கட்சியிலிருந்து பிஜேபி தவிர மற்ற எல்லா கட்சியிலும் விலைக்கு வாங்கிட்டாங்க. இன்னைக்கு திராவிட மாடல் ஆட்சியில் வந்து எல்லாத்தையும் விலைக்கு வாங்கிட்டாங்க, மிரட்டப்படுது. இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அதை பத்தி பேசுறதே கிடையாது. அண்ணாமலைஜி கூட இருக்கிற கூட்டணி ஆதரவாளர் தான் பேசுறாங்களே தவிர தமிழகத்தில் நடக்கின்ற அவலங்களையும் சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளையும் கொலை கொள்ளைகளையும் மணல் கொள்ளைகளையும் இது பூரா வந்து யார் பேசுறாங்க வந்து உடனே குரல் கொடுக்கிற பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் மட்டுமே தவிர பெரும்பாலும் எதிர்கட்சியா இருக்கிற கூட்டணி கட்சி ஆகிட்டாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் குரல் கொடுக்கணும், காங்கிரஸ் கட்சிக்காரன் எப்பயும் குரல் கொடுப்பதில்ல. திருமாவளவுல இருந்து எல்லா பேரும் கூட்டு வச்சுக்கிட்டாங்க. இருக்கிற பிரிவினவாத அமைப்பு, மொழி பிரிவினை அமைப்பு, ஜாதி அமைப்பு எல்லாத்தையும் வந்து திராவிட மாடல் ஆட்சி கூட்டு வச்சுக்கிடுச்சு. பூரா பணத்தை கொடுத்து எவனு வாயை திறந்து எதுவும் பேசக்கூடாது. இந்த திராவிட மாடல் ஆட்சி அவலங்களை வந்து வெளியே சொல்லக்கூடாது, உனக்கு இந்த அப்படின்னு சொல்லி எலும்பு துண்டை போடுறாங்க. அது மாதிரி ஊடகங்களும் போடுறாங்க. தமிழகத்துடைய சாவக்கேடு என்னோட 4ஆம் ஆண்டு எடுத்து வச்சிருக்காங்க. 5 வருஷத்துக்கு இன்னும் 1.5 வருஷம் இருக்கு, 2 வருஷம் இருக்குது. அதுக்குள்ளே இந்த ஆட்சி முடிஞ்ச பேர் இனிமேல் இந்த ஆட்சி வராது. அதற்காண்டி எவ்வளவு பணம் சம்பாதிக்கணும் அவ்வளவு பணம் சம்பாதிக்கிறாங்க. கேள்வி கேட்க போனால் நம்மள மாதிரி ஆளுகள் கேள்வி கேட்கலாம். நாட்டில் நடக்கின்ற அவலநிலைகள், தமிழகத்தில் நடக்கின்ற அவல சூழ்நிலைகள், நடக்கின்ற குற்ற சம்பவங்கள், இதுல நம்ம கேள்வி கேட்டால் நம்மள மாதிரி ஆட்களை வந்து என்ன செய்யணும், சிறையில் போடுவோம். ஏதோ ஒரு பிட்டப் கேஸை போட்டு, ஒரு கஞ்சா கேஸை, ஒரு ஏதாவது ஒரு கேஸை போட்டு முடக்கிறதுக்கு என்னன்னு போலீஸ் கையில் வந்து அவங்க கையில் வந்து இப்போ தமிழக அரசு கையில், தமிழக முதல்வர் கையில் தான் இன்னைக்கு தமிழக காவல்துறை இருக்கு. அவங்க வந்து என்னன்னா பிரிவினவாத சக்திகள், தேச விரோத சக்திகள், கஞ்சா கடத்தல் கும்பல், மாவியா கும்பல், போதை வசதிகளை விற்கிறவன், மது பார்ல விற்கிறவன், இப்படி வந்து இந்த போதை வசதிகளை விற்கிறவங்களும் யாரும் பிடிக்கக்கூடாதுன்னு உத்தரவு போட்டிருப்பா உங்களுக்கு. ஏன்னா அப்படிதான் தெரியும். ஏன்னா கைது பண்றவன பூரா போதை வசதிகளை கைது பண்றவன் பூரா அது கஞ்சா கடத்தலாம் சரி, மணல் கடத்தலாம் சரி, இல்லை அரிசி கடத்தலாம் சரி, இல்லை வந்து மது தெரியாம வித்தாலும் சரி, அது போல விற்கிறவன் யாரான்னு பார்த்தா பெரும்பாலும் வந்து திமுக காரனை சார்ந்தவர்கள் தான் பத்திரிகையில வருது. அதுபோக பார்த்தா நீ கொலை கொள்ளைகள் அதிகமாக நடக்கிறதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தா அதே திமுக சார்ந்தவர்கள் தான் இருக்கிறாங்க. சட்ட ஒழுங்கு தலைவிரித்து ஆடுது. தமிழக காவல்துறை கையில் வந்து அவர் அமைச்சர், முதலமைச்சர் கையில் இருக்கு. இப்ப கட்டப்பட்டிருக்கிறது தமிழக காவல்துறை, கை கட்டப்பட்டது. சட்ட ஒழுங்கு வந்து காப்பாற்ற முடியல, அவளும் ஒன்றும் செய்ய முடியல. அந்த கட்டப்பட்ட அவிழ்த்து விட்டா போதும், யார் என்ன தவறு பண்ணாலும் நாட்டில் தமிழகத்திலிருந்து சட்ட விரோதமாக, சட்டத்துக்கு புறம்பாக சட்ட ஒழுங்கு பிரச்சனை யார் உண்டாலுக்குனாலும் அவர்கள் யாரா இருந்தாலும் அவர் மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் சொல்லி தமிழக முதலமைச்சர் காவல்துறைக்கு ஒரு உத்தரவு மட்டும் கொடுத்த இந்த போதை மாவியா கும்பல 1 வாரத்துக்குள்ள அடக்கி முடிக்கிறாங்க. இந்த ரவுடியை பூரா ஒழிச்சு கட்டிடுவாங்க. ஆனா அவளுக்கு சுதந்திரம் பறிக்கப்பட்டது. அவளுக்கு வந்து கை கட்டு போட்டு மடக்கி வச்சு ஒரு பிரச்சனை எதுவும் கையில் எடுக்க முடியல. ஏன்னா திமுக சார்ந்தவர்களாக இருக்காங்க. அதனால என்ன செய்யறாங்க, நடவடிக்கை எடுக்க போத காவல்துறையை எதுக்கு வம்பா அப்படின்னு சொல்லி அமைதியா போயிடுறாங்க. சாதாரண பேஸ்புக்ல அவனை பதிவிட்டாலோ இல்ல வந்து ஏதோ ஒரு கருத்துக்கள் சொன்னாலோ அவன் மேல உடனே ஏதோ ஒரு பொய் புகார் போட்டு உடனே அவனை வந்து வழக்கு பதிவு பண்ணி அவனை வெளியே வர அளவுக்கு ரிமாண்ட் பண்றது. இதுதான் நடந்துட்டு இருக்கு சூழ்நிலை. கருத்து சுதந்திரம், எழுத்து சுதந்திரம், பேச்சு சுதந்திரம், எல்லா சுதந்திரம் தமிழகத்துல வந்து எங்களை போன்றவர்களுக்கு முடக்கப்பட்டது, நசுக்கப்பட்டது. ஆனா திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் உள்ள அவங்களுடைய கருத்து சுதந்திரம், அவங்களுக்கு பேச்சு சுதந்திரம் எல்லாமே இருக்கு. அவங்க என்ன வேணாலும் பேசலாம். ஆனா அவளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, அவளுக்கு கைதுலாம் கிடையாது. ஆனா எங்களை போன்றவர்கள் பேசினாலும் எங்களை வந்து ஏதாவது ஒரு வழக்கில் போட்டு, பொய் வழக்கில் போட்டு கைது பண்ணி, அதான் நீங்க நடந்துக்கிட்டு ஊடகம் கூட பார்த்துருப்பீங்க டெய்லி. இது அவல சூழ்நிலைகள். தமிழகத்தில் வந்து சட்ட ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது. எங்கு பார்த்தாலும் கஞ்சா வியாபாரம் பார்க்குறாங்க, எங்கு பார்த்தாலும் போதை வஸ்துகள் அதிகமாயிருச்சு. இளைஞர்கள் சீரழிஞ்சிட்டு இருக்காங்க.
ஒரு கஞ்சாவுக்காண்டி தாய் தந்தையரை கொள்றியான், வயதான பாட்டியை கொள்றியான், கஞ்சாவுக்காண்டி போற வர பொம்பளையில கழுத்தினுடைய மாற்றலை கழுத்தோட அறுக்கிறியான், கழுத்துல போட்டுக்கிற செயினுக்காண்டி கழுத்தை அறுக்கிறியான். இப்படி உயிரை கொண்டுகிட்டு அந்த போதை வசதியில் அவனை தன்னேறியாம அந்த இளைஞர் வாழ்க்கை சீரழிஞ்சிட்டு இருக்கு. அதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டிய தமிழக முதல்வர் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறாரு. சம்பந்தம் இல்லாதவர்களை பூராத்தையும் கைது பண்றதும், சம்பந்தம் உள்ளவர்களை பூராத்தையும் தேச விரோத சக்திகள் பிரிவினவாத சட்ட ஒழுங்கு கெடுக்கிற பூரா வெளியே சுதந்திரமா தெரியுறியா? அப்புறம் நீ அப்புறம் உள்ள ஜெயில போட்டு என்ன செய்ய? கேள்வி கேட்கறத பூரா கைது பண்ணிட்டு இவைகளை ஒடுக்கினாலே போதும். இளைஞர்களுடைய வாழ்க்கை மறு வாழ்க்கையை பூரணைக்கு தமிழக முதல்வர் கையில் இருக்கு. இளைஞர்களுடைய வாழ்க்கை, நாட்டினுடைய தமிழக மக்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் தமிழக முதலமைச்சருடைய கையில் இருக்கு. ஆனா அவர் என்ன நினைக்கிறார் தெரியல. அவருடைய குடும்பம் மட்டும் வாழ்க்கை அவர் கையில் இருக்கிற ஏதோ பதவி இருக்கு போதும் அப்படின்னு சொல்லி அவர் வீட்டுக்குள்ள ஒடுங்கி இருக்கிறாரு. வெளியே என்ன நடக்கிறது இந்த பத்திரிகை செய்தியில பாக்குறாரான்னு தெரியல. தினந்தோறும் கொள்ளை, கற்பழிப்பு, தினந்தோறும் போதை வஸ்துகள் தினந்தோறும் கொலை நடந்துட்டு இருக்கு. தினந்தோறும் கொலைகளை பார்த்து கண்டுக்கிறே மாற்றாப்புல. ஒரு உத்தரவு கூட மாட்டார். அவர் இந்த முரசொலி பேப்பரை படிக்கிறதோ, இந்த திராவிடர் கழக பேப்பரை படிக்கிறதோ, இந்த கம்யூனிஸ்ட் கட்சி பேப்பர் படிக்கிறதோ விட்டுட்டு உருப்படியான நடுநிலையான பத்திரிகைகள், நடுநிலையான ஊடகங்கள், மீடியாக்கள் செய்திகளை பார்த்தாலே தெரிஞ்சிடும் நாட்டில் இவ்வளவு அசம்பாதம் நடக்குது. அவர் பார்க்க மாட்டார். அவன் மன வேதனையா இருக்கு தமிழக முதலமைச்சரை நினைச்சு. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஜோதியாளர் வாக்காளர் பற்றி கொடுத்த கேள்விக்கு பார்க்க ஆன்லைன் நானும் கேள்விப்பட்டேன். ஆன்லைன்ல வாக்களிக்கலாம்னு சொல்லி அந்த அம்மா சொல்லி எனக்கே தெரியும். எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேது. அப்படி ஒரு தேர்தல் கமிஷன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நானே வெயில வெட்ட வெளி என்னுடைய தாய் தந்தையிலேருந்து குழந்தை குட்டியிலேருந்து வரிசையில் நின்று போய் பெரிய மாற்றுத்திறனாளி வரைக்கும் வரிசையில் போய் ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன். வாக்குச்சாவடியில் நேரம் போய் அடிக்கிற இந்த வெயிலேயே அவனுடைய வாக்குரிமை காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன், நிறைவேற்றிக்கிட்டு இருக்கேன். இந்த அம்மா ஏதோ ஒரு மாநிலத்தில் உட்காந்துட்டு ஓட்டு ஆன்லைன் பண்ணாங்கன்னு தெரியல, எப்படி பண்ணாங்கன்னு தெரியல. தேர்தல் கமிஷன் அவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலா கொடுத்துருக்காங்க தெரியல ஜோதிகா அம்மாவுக்கு. இந்த ஜோதிகா அம்மா சொல்றது இந்த திரைப்பட நடிகை தானே சொல்றீங்க, அறவோட ஆடை போட்டுக்கிட்டு பணத்துக்கான நடிக்கிற பொம்பளை சிவகுமார் கும்பலத்து மருமக தானே, சூர்யாவுடைய பொண்டாட்டி நினைக்கிறேன். அதான் அந்த மாதிரி தானே. கடந்த முறை புரட்சி போராடி அந்த இந்தி தெரியாது போடான்னு சொல்லிட்டு இன்னைக்கு மராட்டிய மாநிலத்தில் போய் மும்பையில போய் மயனுக்கு ஹிந்தி சொல்லி கொடுத்துருக்காரு. அங்கே போய் காலேஜில் சேர்த்துருக்காரு, ஸ்கூலில் சேர்த்துருக்காரு. அந்த மாதிரி தானே சொல்றீங்க. இங்கே எந்த ஸ்கூலு கிடையாது, அங்கே போய் புரட்சி போராளி ஆகிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு புரட்சி போராளி அந்த மாதிரி சொல்லி ஒரு டயத்தில் கோவில் எதுக்கு பணம் போடுறீங்க, அதுக்கு பள்ளிகளுக்கு பணம் போட்டால் கூட அது கல்லூரி கட்டலாம்னு சொன்ன அந்த அம்மா தான் இன்னைக்கு ஆன்லைன்ல கட்டுற. அப்படின்னா உரிமை கிடையாது, நான் அப்படின்னா வாக்களிக்கணும்னு சொல்றாங்க. அந்த அம்மாவெல்லாம் இன்னைக்கு தேர்தல் கமிஷன் நடவடிக்கை என்ன காரணம் எடுக்கணும்னு சொல்லிட்டு அது பொய்யான ஒரு குற்றச்சாட்டு, பொய்யான ஒரு புகார் அளிச்சிருக்கு. ஆன்லைன் வாக்கு செலுத்திருக்கிறது எந்த ஆன்லைன்ல ஒருவேளை திராவிடர் முன்னேற்ற கழகம் கட்சி ஒரு உறுப்பினர் ஆகிறதுக்காண்டி அந்த ஆன்லைன் அங்கதான் இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்சியில சேரணும்னா அந்த ஆன்லைன்ல உறுப்பினர் விண்ணப்பம் அது நினைச்சு பண்ணிருச்சானது அண்ணா அறிவாலயத்துல அப்படியே முழுக்க. அதாவது இந்த அம்மா பண்ண தவறுக்கு இந்த அம்மா மேல தேர்தல் கமிஷன் நடவடிக்கை எடுக்கிறது எங்களுடைய கேள்வி. அந்த அம்மா உடனே இது பண்ணல. அந்த அம்மாவுடைய வாக்கு செலுத்தல. எங்களை பார்க்கும்போது இந்த அம்மா இந்த தேர்தலை பாராளுமன்ற தேர்தல் வாக்கு செலுத்தவில்லை. அந்த வாக்கு செலுத்தாத அந்த அம்மா அந்த நாட்டுக்கு தேவையா, அந்த குடியுரிமை தேவையா, அந்த வாக்குரிமை தேவையா, அந்த நாட்டை வெளியேற்ற அந்த வாக்குரிமை பறிக்க வேண்டியதானே. குடியுரிமை பறிக்க வச்சுட்டு அந்த குடும்பத்தை வெளியேற்றணும். அவங்க புருஷனை முதற்கொண்டு மாமனார் மாமியார் முதற்கொண்டு எவ்வளவு தைரியத்தில் ஓட்டு போடாத வச்சுக்கிட்டு ஓட்டும் போடாம வாக்கு செலுத்தாம இது ஆன்லைன்ல இது பண்ணி திமுறா தினாவிட்டா பேசுறா. தமிழகத்தில் இந்தியாவில் உள்ள புறப்புற கேரளத்தில் ஓட்டடிச்ச புறா கேட்ட ஆன்லைன்ல ஓட்டு வலிக்க தெரியாது எல்லாத்துக்கும். இன்னைக்கு வயதான 100 வயசு மூதாட்டி போய் வாட்டுச்சாவடியில் போய் ஓட்டு போடுது. இது நல்ல தொழு தானே இருக்கு. நம்ம போய் ஓட்டு போட முடியாதுன்னா மும்பை என்ன 50,000 கிலோமீட்டர் தாண்டியா இருக்குல்ல, 1 லட்சம் கிலோமீட்டர் தான் இருக்குல்ல. அடிக்கடி டெய்லி போயிட்டு வராம இந்த ஓட்டு போடுறதுக்கு வராதா? தவறான செயல். இதெல்லாம் அந்த அம்மா சொல்ற குற்றச்சாட்டுலாம் பெருசா இருக்கு. அதுக்காக கருத்து சொல்ல விரும்பல. அது தேர்தல் கமிஷன் பார்த்து அந்த அம்மா மேல ஜோதிகா மேல நடவடிக்கை எடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். படத்துல மட்டும் ஓட்டு போடுங்க இந்த மாதிரி விஷயம்லாம் முன்வைக்கிறாங்க. பட் ரியாலிட்டியா நடிகர் ஏன் கேட்க மாட்டாங்க? அதை பத்தி எப்படி படத்துல சொல்றாங்க இந்த வாக்குரிமை இது நீ கண்டிப்பா வாக்களிக்கின்றா எல்லா நடிகர்களும் சொல்றாங்க. பட் ரியாலிட்டியா இருக்கிறப்ப அந்த மாதிரி இருக்க மாட்டாங்களே. சினிமாவுக்கு காசுக்காண்டி வசனம் பேசுறோம் சார், நாட்டுக்காண்டி பேச கிடையாது. அத சினிமாவுக்கு அவங்களுடைய வசனம் செல்லுபடியாகும். சினிமாவுக்கு ஆகும்னு புரட்சி போராளிகள் நடிப்பாங்க. இப்பெல்லாம் ஓட்டு போடுங்க, எல்லாரும் வாக்கு செலுத்த நம்ம கடமை, நல்லவர்களை தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லி வில்லன் கூட சண்டை போடுறது, அந்த ஊழல் கூட சண்டை போடுறது. சினிமாவுக்கு பணம் கொடுக்கறனால செலவழிக்கிறாங்க. பணம் கொடுத்தனால அந்த வசனம் பேசுறாரு தவிர அது அவளுக்கு, அதாவது அடுத்த ஆளுக்கு தான் அது அவ சொல்றது பொருந்தும். அவளுக்கு பொருந்தாலும் நினைச்சிட்டு இருக்காங்க. அவ எல்லாரும் சொல்றா வாக்களிங்க வாக்களிங்க வாக்களிக்க உங்களுக்கு உரிமை கடமை, இது நம்ம ஜனநாயக கடமைலாம் சொல்லுவாங்க. சினிமாவில் வசனம் ஏக வசனம் பேசுறவங்களும் இருக்காங்க. ஆனா அவளும் வாக்களிக்க மாட்டாங்க. அது அவளுக்கு கிடையாதான். அது பொதுமக்கள் நம்ம இந்த படம் பார்க்குறோம்ல, பணம் கொடுத்து 5000 2000 பிளாக்ல டிக்கெட் எடுத்து வரிசையில் இப்போ நின்று 500 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு பாப்கார்னை திண்டுக்கிட்டு
அது ஓடாத படத்தையும் காசு கொடுத்து ஓட வைக்கணும் பாருங்க. அவன் ஒன்று நடிக்கிறதுக்காண்டி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான சம்பளத்தை வாங்கிட்டு நம்மளை வந்து கேனப்பில் அவன் சொல்றதும் நம்ம கேட்குறோம் பார்த்தீங்களா? அதான் தலை விதி. இன்னைக்கு திரைப்படத்துறையினர் என்ன சொல்றான்னு அதை கேட்டுக்கிட்டு இங்கே நடிக்கிற பாதி பேர் இருக்கேன். அந்த இளைஞர்கள் நம்ம தமிழகத்தில் தான் அப்படி இருக்கேன். வட மாநிலங்களில் இளைஞர்கள் வந்து திரைப்படத்துறை பின்னர் எவனும் போல. தமிழகத்தில் தான் வந்து திரைப்படத்துறையினர் வந்து அவங்க என்ன செஞ்சிருக்காங்க? திரைப்பட நடிகர்கள், திரைப்படத்துறை தமிழக மக்கள் நலனுக்காண்டி அவங்க என்ன பண்ணிருக்கேன்? நல்லா சம்பாரிச்சு சொகுசா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். உலக நாடு போது சுத்திட்டு இருக்கேன். அன்னைக்கு வெளிநாடுகள் போயிருவேன். இந்த வெயில் காலத்துல இந்த வெயில் என்னன்னு தெரியாது. ஆனா அவன் படம் பார்த்த போது இன்னைக்கு வந்து இந்த வெயில கிடக்குறேன். இன்னைக்கு அவ்வளவு இல்லை சார். இன்னைக்கு வந்து திரைப்படத்துறை என்ற போர்வையில தான் நீங்க நிறைய பேர் தெரியும். நல்லா சம்பாதிக்கிறேன், குழுன்னு வாழ்றாங்க, சந்தோஷம் வாழ்றாங்க. ஆனா இளைஞர்கள் மன்றத்துடைய இளைஞர்கள் ரசிகர்கள் நீங்க வந்து நாசமா போறாங்க. அதை நினைச்சது மன வேதனையா இருக்கு. காங்கிரஸ் மாவட்ட தலைவர் மர்மா இருந்து தலைமை கட்டுக்குள்ள பற்றி மனவேதனையான ஒரு செயல். அந்த செய்தியை கேட்டு வந்து மன ரொம்ப வேதனைப்பட்டான். ஒரு திருநெல்வேலியில் ஒரு தேசிய கட்சி வந்து ஒரு காங்கிரஸ்ன்னு சொல்கிறாங்க. அந்த தேசிய கட்சியுடைய மாவட்ட தலைவர் நம்ம திருநெல்வேலியில் இருக்கிற ஒரு அந்த ஜெயக்குமாரை வந்து எரிச்சு கொண்டதை நினைச்சு மன ரொம்ப அதிர்ச்சியாகும். ஏனென்றால் அவர் வந்து கடந்த ஒரு 15 நாளாக வந்து அவர் வந்து எனக்கு வந்து இன்னார் மேலே வந்து எனக்கு ஒரு ஆளை உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு சொல்லியிருக்கிறார். எத்தனையோ பேரை சொல்லியிருக்கிறாரு. இப்படி சொன்ன அவர் கொண்டது வேற யாரும் கிடையாது, காங்கிரஸை சார்ந்தவர் தான் கொண்டிருப்பான்னு நான் நினைக்கிறேன். காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர் தான் காங்கிரஸ்காரர்கள் தான் காங்கிரஸ் கட்சியுடைய மாவட்ட தலைவர் கொண்டிருப்பான்னு நினைக்கிறேன். ஏனென்றால் அவர் சொன்ன அத்தனை பேருமே காங்கிரஸ்காரர்கள். அவர் எழுதி வைத்தவர்கள் அத்தனை பேருமே என் உயிருக்கு ஏதேனும் ஆபத்தும் நேரிட்டால் இவர்கள் பொறுப்பு என்று எம்எல்ஏ ரூபி மனோகரிலிருந்து முன்னாள் காங்கிரஸுடைய மாநில தலைவர் தங்கவாலில் இரு வரைக்கும், அதுபோக வந்து சபாநாயகர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இன்னைக்கு சட்டசபை சபாநாயகர் அப்பாவு வரைக்கும் இன்னைக்கு ஏராளமான நபர்கள் மீது வந்து காங்கிரஸ்காரர்கள் மேலதான் அவர் புகார் அளித்திருக்கிறார். இறந்தவர் அந்த ஜெயக்குமார் அவர்கள் வந்து பணத்துக்காண்டி என்னை வந்து மிரட்டலாக கொலை பண்ண திட்டமிடுறாங்க அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள மாவட்ட காவல்துறை அதிகாரிகளுக்கு வந்து கடிதம் அனுப்பிச்சுட்டு இருக்காரு. அந்த கடிதம் போய் இது பண்ணி இன்னைக்கு அதுக்கப்புறம் 4 நாள் கழிச்சு தான் அவர் இறந்து கரிகட்டையா வந்து நினைச்ச மன வேதனையா இருக்கு. இதுல வந்து காங்கிரஸ்காரர்கள் வந்து இந்த கொலைக்கு காரணமா இருக்கிறதுனால இது பெரிய செய்தியை கொண்டு போக மாட்டாங்க. இது கொஞ்சம் சிறிய குறுகிய நாளிலே இதை வந்து சுமூகம் பேசி முடிச்சிருவாங்க, வெளியே தெரியாத அளவுக்கு. சட்ட ஒழுங்கு அவல நிலைக்கு ஒரு முக்கியமான தமிழகத்தில் நடக்கிற சட்ட ஒழுங்கு பிரச்சனை, கொலைக்கு வந்து கொள்ளைக்கு நடக்கிறது தைரியமா வந்து சட்டவிரோத செயல் அதிகமாக நடக்குது, கொலைகள் நடக்கிறதுக்கு இது ஒரு முக்கிய காரணம். எதுவுமே தெரியலன்னு சொல்ல, எதுவுமே நடக்கலன்னு சொல்ல இல்லையா? ஒரு மாவட்ட தலைவரை கொலை பண்ணிட்டாங்க, அவரே பாதுகாக்க முடியல. இப்படி கூட்டணி கட்சியுடைய மாவட்ட தலைவர் அவர் இன்ன வரைக்கும் கைது பண்ணலையே. அந்த கொலை பண்ணவங்கள எரிச்சு கொண்டே இன்ன வரைக்கும் காவல்துறை கைது பண்ணலையே. பல்வேறு சந்தேகத்தை உண்டாக்குது இல்லையா? சட்டசபை அவர் மேல புகார் கொடுத்து அவர் தான் அந்த உடலுக்கு போய் மாலை போடுறாரு. யார் யார் மேல குற்றச்சாட்டு சொல்லி எழுதி வச்சாரோ அவங்க தான் வந்து மாலை போடுறாங்க. அந்த எம்எல்ஏ, இந்த அமைச்சர், சபாநாயகர், அந்த முன்னாள் மாநில தலைவர் எல்லாரும் போய் மாலை போடுறாங்க. அவர் இறந்ததுக்கு துக்கம் அனுசரிக்கிறாங்க. ஆனா அவர் மேல தான் புகார். அப்புறம் எப்படி காவல்துறை நடவடிக்கை எடுக்கும்? இது சிபிஐ விசாரணை பண்ணணும். சிபிசிஐடி விசாரணை போட, உள்ளூர் போலீஸ் விசாரணை பண்ணக்கூடாது. சிபிஐ விசாரணை பண்ணால் ஏராளமான முக்கிய புள்ளிகள் எல்லாம் இந்த படுகொலையில வந்து இந்த எரித்து கொலை பண்ண அந்த ஜெயக்குமார் கொலை வழக்கில் ஏராளமானவர் வந்து வழக்கில் வந்து சிக்கப்படுவார்கள், சிறையில் அடைக்கப்படுவார்கள். முறையான முறையில் முறையா விசாரணை பண்ணால் சார் இப்ப செல்போன் தொலைஞ்சிடும். நீ அதுக்கடுத்து அவர் எழுதின கடிதம் தொலைஞ்சிடும். அதுக்கப்புறம் அவர் குடும்பத்தார்கள் மிரட்டப்படுவார்கள். அந்த இறந்தவர்களுடைய குடும்பத்தார்கள் மிரட்டப்படுவார்கள். அவரா தீயை வச்சுக்கிட்டு அவரா எரிச்சுக்கிட்டு வந்து மனநலம் பாதிக்கப்பட்டு அவரை எரிச்சுக்கிட்டாரு, பயத்தால் எரிச்சுட்டாருன்னு சொல்லி நிறைய ஒரு உங்களுக்கு அதிர்ச்சியான தகவல் இன்னும் வரும் சார், நிறைய வரும். ஏன்னா சம்பந்தப்பட்டவர்கள் பூரா பெரிய ஆட்கள் இல்லையா? அவருடைய கொலையில சம்பந்தப்பட்டவர்கள் பூரா பெரிய ஆட்கள். அதாவது ஜெயக்குமார் கொலையில வந்து சம்பந்தப்பட்டவர்கள் பூரா பெரிய ஆட்கள். அவர்கள் தப்பிப்பதற்காண்டி தமிழக காவல்துறை என்ன வேணாலும் செய்யும், தமிழக முதல்வர் வந்து என்ன வேணாலும் பூரா பெரிய அவர் சொன்ன ஆள் பூரா சாதாரண ஆள் கிடையாது, பெரிய ஆட்கள் தான் சொல்லியிருக்காரு. பத்திரிகை செய்தி அவர் எழுதிய லெட்டர் கடிதம் இருக்குல்ல, அந்த கடிதம் காணா போயிடும். அதுல அந்த கடிதத்தில் இவர் கையெழுத்து இல்லைன்னு சொல்லிடுவாங்க. குடும்பம் மிரட்டப்படும், சாட்சிகள் கலைக்கப்படும், எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் அதுக்குள்ளே வேற பிரச்சனை கொண்டு வருவாங்க. காரணம் என்னவென்றால் தோழமை சுடுதல், கூட்டணி கட்சி தோழமை சுடுதல், நம்ம கட்சிக்கு அவப்பேராயிரம் கெட்ட பேராயிரம் சொல்லி இப்போ இருக்கார காங்கிரஸ் மாநில தலைவர் அவர் வந்து திமுகவுடைய பிடிஎம், திமுகவுடைய மாநில தலைவர் தான், திமுகவுடைய ஆதரவாளர் தான் இவர் நம்ம செல்வ பெருந்தகை. அவர் 4 கட்சி 5 கட்சி அமாவாசை இன்னைக்கு தமிழக காங்கிரஸ் தலைவராக வந்து இருக்கிறாரு.
நீங்க காங்கிரஸுடைய எப்படி இருந்த காங்கிரஸ் இப்படி ஆகி போட்டுதான் சொல்ல வேண்டிய சூழ்நிலை. இப்போ பாத்தீங்கன்னா இன்னைக்கு முதல் கட்ட தகவல் பாத்தீங்கன்னா இது தற்கொலை கிடையாது, கொலைன்ற மாதிரி போலீஸ் தரப்புல இருந்து போயிருக்கு. இது கொலைதான், அடிச்சு சொல்ல கொலை. கொலை பண்ணது யாரு? கொலைக்கு உடமையா இருந்தவர் யாரு? கொலைக்கு பின்னணி உள்ளவர்கள் யாரு? இதை விசாரணை பண்ண ஒரு முக்கிய பிரமுகருங்க, ஒரு கட்சியினுடைய தேசிய கட்சியினுடைய ஒரு மாவட்ட தலைவருங்க. அந்த விசாரணை எப்படி இருக்கணும்? ஏன் சாதாரண விஷயமா இருக்குமா? இதே வந்து ஸ்டாலின் குடும்பத்திலேயே வந்து இப்ப திமுக குடும்பத்திலேயே வந்து திமுக கட்சியுடைய மாவட்ட தலைவர்களையோ இல்ல கூட்டணி கட்சியில் உள்ள மாவட்ட பொறுப்புல திமுக குடும்பத்தை சொல்லி திமுக கட்சியில் உள்ள இந்த மாதிரி வந்து ஒரு படுகொலை ஆனால் விடுவாங்களா? ஒரு தேசிய கட்சி ஒரு கூட்டணி கட்சியில் உள்ள ஒரு மாவட்ட தலைவர் வந்து படுகொலையா இருக்கிறாரு, உடனடியாக விசாரணை உத்தரவு அந்த கொலை குற்றவாளியை கைது பண்ணிருக்கா, அது பின்னணி உள்ள கைது பண்ணி கொலை பண்ணி கொலைதான் உறுதியானது. அதுக்கப்புறம் வந்து ஒரு குழு அமைச்சிருக்கிறோம், அதுக்கப்புறம் ஒன்று சொல்லுவாங்க தேடிக்கிறது, அதுக்கப்புறம் ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்படியே தான் போவோம். கொலையானது தெரிஞ்ச விஷயம் தானே எல்லாத்துக்கும். அப்புறம் எதுக்கு அது ஒரு உறுதி பண்றது, அப்புறம் நிறுவனமானது, இப்படியே ஒரு 10 நாளைக்கு போவாங்க. அதுக்கப்புறம் வேற பிரச்சனை கொண்டு வந்துருவாங்க, வேற பிரச்சனை கொண்டு இதை மறைச்சிருவாங்க, அதுக்கப்புறம் அதை கொண்டு போயிடுவாங்க. இதுதான் நிலைமை, தமிழகத்துடைய நிலைமை தான். ஒரு காங்கிரஸ் மாவட்ட தலைவருக்கே தமிழகத்தில் வந்து ஒரு உயிருக்கு பாதுகாப்புள்ள சூழ்நிலை இருக்கு. அப்பாவி மக்கள் நாங்கள் என்ன செய்ய போறோம் இல்லை, எங்களை எப்படி பாதுகாக்க போறோம் தமிழக முதலமைச்சர் அவர்கள். காங்கிரஸ் மாவட்ட தலைவருக்கு சாதாரண மக்களுக்கு வந்து எப்படி சட்டம்? அதுதான் கேள்வி, எங்களுடைய கேள்வி அதான். காங்கிரசுடைய மாவட்ட தலைவர் கூட்டணி கட்சியுடைய மாவட்ட தலைவருக்கே இந்த நிலைமை, அவரே கொலை பண்ணிட்டாங்க, அந்த கொலை பண்ண குற்றவாளிகள் இன்னவரை கைது பண்ணாதே அவருக்கே இந்த நிலைமை என்றால், சாதாரண குடும்பத்தில் உள்ள அந்த ஏழை எளிய மக்களுடைய தமிழக மக்களுடைய சூழ்நிலை என்ன, அவளுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குன்னு எங்களுடைய கேள்வி. போதை கலாச்சாரத்தை ஒழுங்கேன்னு சொல்றோம், மதுக்கடையில் அடங்கேன்னு சொல்றோம், அதற்கு எதற்குமே அது உத்தரவிட மாட்டாரு. அதற்கு உத்தரவிடணும். போதை கலாச்சாரம் ஒழுந்தாலே பாது குற்ற சம்பவங்கள் நடக்காது. இன்னைக்கு மணல் அள்ளிட்டியான், மலையை வெட்டிட்டியான், மரத்தை வெட்டி சரிச்சிட்டியான், பூரா காசாக்கிட்டாங்க, பூரா வந்து கனிம வள கொள்ளை அதிகமாக போச்சு தமிழகத்தில். பண்றதுலாம் யாரு? இன்னைக்கு அரிசி கடத்தல் பண்றதுலாம் யாரு? இன்னைக்கு தண்ணியை விற்கிறதுலாம் யாரு? இன்னைக்கு மதுவை விற்கிறதெல்லாம் யாரு? தயார் பண்ணி விற்கிறதெல்லாம் யாரு? அதை விற்கிறது யாரு? இல்ல திராவிட மாடல் அரசாங்கம் தானே, அந்த திமுக கட்சிக்காரர் தானே, அந்த கூட்டணி கட்சிக்காரர் தானே விற்கிறாங்க. போதை வஸ்துக்கள் விற்கிறது பூரா அவங்க தானே விற்கிறாங்க. எப்படி நம்ம தமிழ்நாடு எப்படி முன்னேறும்? எப்படி இளைஞர்கள் வாழ்க்கை முன்னேறும்? போதை மறுவாழ்வு மையம் எல்லா இடத்துல வைக்கலாம், இளைஞர்களை திருத்துறதுக்கு என்ன வழிகள், நிறைய வழிகள் இருக்கு. அதெல்லாம் பண்ண வேண்டிய இந்த தமிழக முதலமைச்சர் பேசாம வாய்மூடி மௌனம் சாதிக்கிறாரு. அவருக்கு வந்து எப்படியாவது வந்து இந்த பாராளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி ஜெயிக்கணும், எப்படியாவது பிரதமரான ஒரு கனவுல தெரிஞ்சுட்டு இருக்காருங்க நம்ம தமிழக முதலமைச்சர். நம்ம தமிழக மக்களை காப்பாற்ற முடியாதவர் இந்தியாவை காப்பாற்றுறதுக்காண்டி எல்லாரும் ஓட்டு போடுன்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்காருங்க. ஆனா இவர் வந்து யாருமே கண்டுக்கல, கூட்டணி கட்சிக்காரன். இந்த கர்நாடகா போய் ஓட்டு கேட்க போக முடியலங்க, இவர் பிரச்சாரம் பண்ண போக முடியலங்க. கர்நாடகா இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு பிரச்சாரம் பண்ணி போகல. கேரளால போய் யாருக்கு ஆதரவு பிரச்சாரம் பண்ண போறாருன்னு தெரியல, அவங்க கூப்பிடவே மாட்டாங்க. ஏன்னா கேரளால எதிரும் புதிருமா இருக்காங்க காங்கிரஸும் கம்யூனிஸ்டும். அங்க யாருக்கு ஆதரவு போய் பிரச்சாரம் பண்ணுவாரு? அதனால இவர் பேசாம மாலத்தீவுக்கும் போறதில்ல, இந்த கொடைக்கானல் வந்துட்டாரு. அதனால இவர் யாரும் மதிக்க மாட்டாங்க. நம்ம தமிழக முதலமைச்சர் தங்கமானவருங்க, மனுஷன். ஆனா அவரை மதிக்க மாட்டாங்க கூட்டணி கட்சியில் உள்ளவங்க. அவர் பேச தெரியல, எழுதலாம் சொல்றாங்க. அவருக்கு பேச தெரியாது, எழுதி கொடுத்தாலும் பேச தெரியாது, சொல்லாலும் தெரியாது, சொல்லி கொடுத்தாலும் தெரிய மாட்டேது, அவர் பேச தெரியலன்னு சொல்லி ரொம்ப நக்கல் பண்றாங்க வட மாநிலத்தில் உள்ள தலைவர்கள். இவர் கூப்பிட மாட்டாங்க பிரச்சாரத்துக்கு. வட மாநிலத்தில் உள்ள தலைவர்கள் வந்தாலும் ஒரு பிரச்சாரம் பண்றதுக்கு தமிழகத்துக்கு நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தல் ஏன் இவர் வந்து இப்ப நடக்கின்ற பாராளுமன்றத்தை வட மாநிலங்கள் கூப்பிட மாட்டேன். அப்படியே புரிஞ்சுங்க நம்ம தமிழர்களுடைய செல்வாக்கை பத்தி. நன்றி.